தெளிந்த மாமணியே மாற்றறிய பொன்னே திருளித்த திருவாழா ஞான உருவாழா தெய்வ நடத்தரசி நாம் செய்மொழி ஏற்றருளே தெய்வ நடத்தரசே. மதுரை மாவட்ட அனைத்து சுத்த சன்மார்க்க சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஐயா தமிழ் திரு மோகன் அவர்கள், தமிழ் திருமதி நிர்மலா மோகன் அவர்களை வரவேற்று மனமாற ஆத்ம சிந்தையோடு வரவேற்கிறோம். எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மிக்க ஒரு சிறப்பான நாள். ஐயா அவர்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக பொருள்தொகையிலே நோக்கு என்ற தமிழ் சொல்லை பற்றி பேசியிருக்கிறார். நான் பத்திரிகையில் படித்தேன். எவ்வளவு நேரம் பேசலாம் கேட்கலாம். இந்த அருமையான இல்லத்திலே ஒரு நல்ல ஒரு நாட்டு தலைவருடைய பெயரால் அமைந்த ஜவஹர் ஐயா உலக தலைவர் அப்படியா? நேரு ராமையா காங்கிரஸ் கமிட்டி மாநாடு நடக்கும்போது ஐயா வந்து அப்பா தான் நேரு. அப்போ அவருடைய பெயரால் அமைந்த இந்த ஒரு அருமையான இல்லத்திலே ஒரு நல்ல ஒவ்வொருடைய அகத்தையும் முகத்தையும் பார்க்கிற பொழுது உண்மையிலே இன்றைக்கு ஒரு கொடுத்து வைத்த நாட்டில் இருவருக்கும் ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு உரை என்றால் கூட ஒரு அருமையான அறிமுக உரை. நான் வந்து அண்மையில தான் ஐயா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட நேராக பார்க்க ஒரு வாய்ப்பு லட்சுமி சுந்தரம் இந்த அரங்கிலே கிடைத்தது. இந்த அருமை நண்பர் இந்திரா சந்திரனுடைய 3 நாள் கொள்கை கேட்கிற பொழுது அவரும் 3 நாட்கள் வந்திருந்தார்கள். கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அதே போல ஒரு நோக்கு என்ற தலைப்பில் நான் பேசிய பேச்சு கூட அவர்கள் உன்னிப்பாக நோக்கியிருக்கிறார். இன்னும் பார்ப்பது வேறு, காண்பது வேறு, பார்த்து பார்க்காமலே போறாங்கன்னு சொல்றாங்க. அதே போல கண்டு காணாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நோக்கு என்பது மிக நுட்பமான ஒன்று. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே திருவாசகம். யார் நோக்குங்காலே நெல் நோக்கும் திருக்குறள். அந்நிலம் நோக்கினால் உழவு நோக்கினார் கம்பன். இப்போ வரிசையா பார்த்தீங்கன்னு சொன்னா நோக்கு என்ற சொல் ஒரு உள் குறிப்புடைய ஒரு சொல். ஒரு மேலோட்டமாக பார்க்கிற பார்வை மட்டுமல்ல, அல்லது வெளிப்படையாக காணுகிற அந்த பார்வை மட்டுமல்ல, ஒரு உள்குறிப்போடு ஒரு உள்ளார்ந்த நிலையிலே ஆழமாக பார்க்கிற ஒரு பார்வையைத்தான் நோக்கு என்று சொன்னார். அந்த அடிப்படையில தான் நான் அதை வளர்க்க வேண்டும். நம்மளுக்கென்றே எத்தனையோ செல்வங்கள் இருக்கின்றன. நான் இங்கே பார்க்கிறேன். இங்கே குழுவில் இருக்கிற நண்பர்கள் குறைவாக இருந்தால் கூட எதிரை பார்க்கிற போது ராமரை பார்க்கிறேன், மகர்ஷி அவர்களை பார்க்கிறேன். இங்கே பார்த்தால் அரவிந்தர் அவர்கள், அவன் மேல போக போக அறிவியல்ல எவ்வளவு சிக்கல் இருந்தாங்க. எவ்வளவோ நினைவாற்றலோட இருந்திருக்காங்க. 100 செயல்களை
ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் சதாவதானி என்றெல்லாம் சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அலைபேசி எண் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் இருக்க பார்த்து சொல்கிறீங்களா, அதை அமர்த்திட்டு அதை பார்த்துட்டு ஒரு 10 எண் உள்ள ஒரு எண்ணை சொல்லுவதற்குள்ளே நம்முடைய அலைபேசி எண்ணை நம்முடைய செல்பேசி எண்ணை சொல்லுவதற்கு நாம் அதை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகியிருக்கிறோம். அப்போ இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையே இங்கே நமக்கு வள்ளலார் என்ற அந்த ஒரு அருமையான ஆளுமையாளரை பற்றி அவர் சொன்ன பொழுது ஒரு 2 நாட்களாக ஐயா இன்னைக்கு சொன்னாங்களோ மனதளவில் நினைத்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் நேற்றிலே இருந்து அந்த சிந்தனைகளை எல்லாம் திரும்ப அசை போட்டு பார்க்கிற பொழுது நமக்கு இன்றைக்கு மிகவும் தேவைப்படுகிற இந்த கணினி யுகத்திலே கூட நமக்கு தேவைப்படுகிற செய்திகளை எல்லாம் நம்முடைய வள்ளல் பெருமான் எப்படியெல்லாம் வழங்கியிருக்கிறார். அவருக்கு வாய்த்த ஒரு சிறப்பு இல்லையா? இப்ப அருளாளர் பொருளை தருகின்றவர்கள், அருளை தருகின்றவர்கள். வள்ளலார் என்று சொன்னால் அருட்பிரகாசம் வள்ளலார். இந்த கணேசுடன் சொன்னார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்கள், தனிப்பெருங்கர்கள் அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிற பொழுது ஒரு மந்திரத்தை நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பார் சொல்வார். வள்ளல் பெருமான் நமக்கு வழங்கியிருக்கிற மந்திர மொழிகள் எத்தனை, அதான் ரொம்ப முக்கியமான எத்தனை மந்திர மொழிகளை வழங்கியிருக்கிறார். நான் கூட அன்பில் சாகித்ய அகாதமி 3 தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறது. பழங்கால இலக்கியம் பற்றி ஒரு தொகுதி, இடைக்கால இலக்கியம் பற்றி ஒரு தொகுதி, தற்கால இலக்கியம் பற்றிய தொகுதி. அந்த 3 தொகுதிகளிலே அண்மையிலே நான் அந்த 3வது தொகுதியிலே நம்முடைய மதிப்பிற்குரிய எங்கள் இருவருக்கும் மிகுந்த அன்புடைய எழுதி நண்பர் சிற்பி அவர்கள் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த 3வது தொகுதியிலே தற்கால இலக்கியம் பற்றிய தொகுதியிலே வள்ளல் பெருமானை பற்றி ஒரு நீண்ட கட்டுரை, ஒரு அருமையான கட்டுரை. அந்த கட்டுரையை நேற்று பல முறை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போதுதான் வள்ளல் எப்போதுமே ஒருவரை நான் அணுகுகிற பொழுது அவருடைய காலத்தை சார்ந்து பார்க்க வேண்டும். காலமும் கருத்தும் அண்ணா அவர்கள் நிலையும் நினைப்பும் என்று சொல்வார்கள். அதுபோல நிலைக்கு ஏற்று நினைப்பு வருவது எப்படி இயல்போ அதுபோல காலத்துக்கு ஏற்று கருத்து பிறப்பது இயல்பு. அப்போ ஒருவரை எடை போடுகிற பொழுது, ஒருவரை நாம் அளந்தறிய முற்படுகிற பொழுது அந்த காலத்தை சார்ந்து பார்க்க வேண்டும். 19ஆம் நூற்றாண்டு வள்ளல் பெருமானுடைய நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு என்று சொன்னால் தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி புரட்சிக்கான விதைகளை தாங்கிய காலப்பகுதி. அதான் முதல் வரி அவர் எழுதுற 19ஆம் நூற்றாண்டு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவிலே, தமிழ் இலக்கியத்தை பொறுத்த அளவிலே, ஆன்மீகத்தை பொறுத்த அளவிலே சொன்னால் 4 பேர். அதே போல இந்திய அளவில் பார்க்கிற பொழுது 4 பேர். இந்திய அளவிலே ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், அதோட நீங்க அனுப்பிச்சு வச்சிடலாம். சமய சமரச கீர்த்தனை பாடியவர் மாயூரம் வேதநாயகர். இன்னைக்கு நாம் சொல்லுகிறோம் இல்லையா, ஊழல் லஞ்சம் அதெல்லாம் எதிர்த்து அந்த காலத்திலேயே பாடியிருக்கிறார். நாமெல்லாம் இப்படி நாம் நினைச்சு பார்க்கிறோம் பாருங்க, நோக்குன்னு சொல்ற போது நினைப்பு வருது. அது இப்படியெல்லாம் எத்தனை பேர்களில் நாம் வழங்குறோம் பாருங்க. கை ஊட்டு எப்படி சொல்லி வச்சிருக்கா, கொடுக்கறது தெரியல வாங்குறது தெரியலையா. இந்த கை ஊட்டு ஏதோ தாய் குழந்தைக்கு மழலைக்கு ஒரு பால் உணவை சாதத்தை ஊட்டுவது போல ஊட்டுறான். இந்த கை ஊட்டு அதெல்லாம் எதிர்த்து மாயூரம் வேதநாயகர் புரட்சி புதுமை படைத்தார். மாயூரம் வேதநாயகர் இப்படி எத்தனை புரட்சியாளர்கள் மறுமலர்ச்சியாளர்கள் தமிழ் இலக்கியத்திலே தோன்றியிருக்கிறார்கள். அவர்களோடு நிகராக வைத்த எண்ணத்திற்கவர் ராமலிங்க வரலாம். இந்த கல்வி என்பது, இந்த அனுபவம் என்பது ஓடாது உணர்ந்த ஞானம். ரொம்ப முக்கியம். அதுதான் நான் கூட எண்ணி பார்க்கிறேன். 51 ஆண்டுகள். அதாவது ஐயா கேட்ட போது எனக்கு வந்தது, ஒரு தலைப்பு தேர்வதிலே ரொம்ப யோசிக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்துல போய் பேசிடலாம், ஒரு கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் போய் பேசிடலாம். இந்த இடத்துல பேசுகிற பொழுது, இங்கே கொள்கை இருக்க உங்கள் இடையில பேசுகிற பொழுது
எவ்வளவு தேர்ந்தெடுத்து ஒரு தலைப்பை சொல்றாங்க. நான் கொஞ்சம் நேரம் கேட்டு நான் சொல்லுகிறேன் என்று கேட்டு அதற்கு பிறகுதான் புரட்சி துறவி என்று சொன்னேன். எனக்கு பிடித்த 2 துறவிகள் உண்டு. ஒன்று வீரத்துறவி விவேகானந்தா. 39 ஆண்டுகள் தான் எண்ணி பாருங்களேன். நான் கூட ஒரு வகையில் எண்ணி பார்த்தேன். எல்லாம் பாரதியார் 39 ஆண்டுகள் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார். ஆதிசங்கரன் 32 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார். தமிழுக்கு செம்மொழி தேர்வு உண்டு என்று பறையறைந்து சொன்னாரே நம்முடைய பரிமார் கலைஞர் மிக குறைந்த ஆண்டு 33 ஆண்டு. புதுமை பித்தன், கோப்பா ராஜகோபாலன், ஜான் கீழ்ஸ், உலக அளவிலே மகான்கள், படைப்பாளிகள், சிந்தனையாளர்கள் எல்லாம் மிக இளம் வயதிலே போட்டுன்னு போயிட்டாங்க. ஜெயகாந்தன் கேட்டாங்க, என்ன சார் இதுக்கு என்ன காரணம் சொல்லலாம், என்ன விளக்கம் சொல்லலாம்? மகான்கள் எல்லாம் இளம் வயதிலே போய்விடுகிறார்களே இந்த உலகத்தை விட்டு என்றால் அவர் அவருக்கே உரிய பாடலை சொன்னார். மகான்கள் நம்மோடு வாழ்வது நாம் செய்த பேரு, அவர்கள் நம்மை விட்டு போது அவர்கள் செய்த பேரு. நம்ம வாழ முடியுமா? நாம் அப்படிப்பட்டவர்கள். வள்ளலார் முடியல சொல்ல, அகத்தை கருத்து புறத்தே வெடித்திருக்கிற அந்த உலக வாழ்க்கையை வாழ்கிற பெருமக்கள். அவர் சொன்னார், இல்ல இந்த ஒரு நம்மோடு வாழ்தல் மிக அதிக காரணம். மகான்கள் ஏன் இளம் வயதில் போய் 51 ஆண்டுகள் தான். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? அது வேறு சித்திவாதத்திற்குள்ளே அந்த அறைக்குள்ளே போய் தாடித்துக் கொண்டு பிறகு வெளியே வரவில்லை என்று அவருடைய வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. ஒளி உடம்பாக ஜோதியிலே இறந்தார் கலந்தார் என்று சொல்லி நம்முடைய அந்த வரலாறு தெரிவிக்கிறது. ஆனால் உலக வழக்கிலே பார்க்கிற பொழுது 51 ஆண்டுகளும் இந்த 39 ஆண்டுகளும் வாழ்ந்து அஞ்சாமை உணர்ச்சி விவேகானந்தரை சொல்லுகிற பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அஞ்சாமை பிறக்கிறதோ, வீரம் பிறக்கிறதோ. எங்கேயாவது உயிர் பலியை எதிர்த்து சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுகிறாங்க பாருங்க. எதை பலியிடுறாங்க? ஆட்டை பலியிடுறாங்க, கோழியை பலியிடுறாங்க. ஆனால் என்ன செய்ய வேண்டுமா? இனிமேல் யாராவது சிங்கத்தை பலியிடுவாங்களா? சிறுத்தையை பலியிடுவாங்களா?